ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்றைய 13வது பாசுரத்தில் போதரிக் கண்ணினாய் என்று ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் ஆண்டாள். கண்ணழகு உடைய ஒரு பெண். கண்ணழகு என்றால் ஞானம், அறிவு என்று உள்ளுரை பொருள். ஒரு ஆச்சாரியனுக்கு 2 பெருமைகள் வேண்டும். ஒன்று, அறிவில் சிறந்தவராக இருக்க வேண்டும். இன்னொன்று, அந்த அறிவை புகட்டக்கூடிய ஆற்றல் இருக்கிறவராக இருக்க வேண்டும். ஒரு குருவுக்கு இந்த 2 பெருமைகளும் உண்டு என்பதைத்தான் கண்ணழகு என்று இன்றைய பாசுரத்திலும், நாவன்மை என்று நாளைய பாசுரத்திலும் கூறுகிறாள். போதரிக் கண்ணினாய், இந்த பெண் ஏன் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள்? விடிந்தமைக்கு அடையாளம் கூறுகிறாள். ராமனை பற்றி பாடிய பாசுரம் இது. கூடவே கண்ணனையும் பாடுகிறாள். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை உரை எழுதும் பொழுது 12வது பாசுரத்திற்கும் 13வது பாசுரத்திற்கும் தொடர்பு கூறுகிறார். மனத்துக்கினியானை 12வது பாசுரத்தில் மனத்துக்கினியானை ராமனை பாட வந்தோமே, நீ இன்னும் தூங்கலாமா என்று கூறுகிறாள். உள்ளே இருக்கிறவள், கோபிகைகள் நாங்கள் எல்லாம் கண்ணனுக்கே என்று இருக்கிறவர்கள், இவர்கள் என்ன ராமனை பாட வந்தோமே என்று கூறுகிறார்களே என்று சற்றே கோபம் வந்தது அவளுக்கு. வெளியே இருப்பவர்கள், ஓ, இந்த ஊர்க்காரர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குமோ என்று சற்றே மாற்றி சொல்வோம் என்று கண்ணனைத்தான் பாட வந்தோம், கூடவே ராமனையும் பாட வந்தோம் என்கிறார்கள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய், பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று, புல்லும் சிலமினகான் போதரிக் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே, பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். புல்லு பறவை. கொக்கு வடிவில் பகாசுரன் என்ற ஒரு அசுரன் வந்தான். கம்சன் அனுப்பி வைத்தான். தன் அலகுகளாலே கண்ணனை விழுங்கிவிட வேண்டும் என்று நினைத்தான். கண்ணன் அலகுகள் உள்ளே கையை கொடுத்து தன்னை சூடாக்கி கொண்டார். வெப்பம் பட்டவுடனே வாய் நஞ்சி போய்விட்டது. உடனே கண்ணன் கொக்கின் வாயை பிடித்து கிழித்து விட்டார். பொல்லா வரக்கனை கிள்ளி கலைந்தானே. பொல்லா வரக்கன் ராவணனை சீதையை ரட்சிப்பதற்காக கலைந்து விட்டார் ராமன். கண்ணனையும் பாட வந்தோம், ராமனையும் பாட வந்தோம், எழுந்திருந்து வா என்று கூப்பிடுகிறார்கள். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானை. ராமனை பற்றி பாட வந்ததுதான் இது இரண்டுமே. மேலோட்டமாக கண்ணனை பாடுகிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். புள்ளின்வாய் கீண்டானை, ஜட்டாயுவை கொன்ற ராவணன், அந்த ராவணனையே கொன்றார் ராமன். கிள்ளி கலைந்தானை, பெரிய சண்டையெல்லாம் போடவில்லை, சின்னதாக கிள்ளி கலைந்து விட்டான் ராமன். ராமன் எப்பேற்பட்ட யுத்தம் பண்ணி இருந்தாலும் அவருடைய வீரத்திற்கு ஒப்பிடும் பொழுது ஒரு சின்ன பூச்சிப்பட்ட இலையை கிள்ளி போடுகிறா போல ராவணனுடைய 10 தலைகளையும் கிள்ளி போட்டுவிட்டார். கீர்த்திமை பாடிப்போய், வெற்றி செல்வம் பாடுதல். ராமனுடைய ஜெயத்தை நாம் பாட வேண்டாமோ என்கிறார்கள். ராமனுடைய பெருமை விரோதிகளும் கொண்டாடுவார்கள். ராவணன் சொல்கிறான், ராமனை நான் வணங்க மாட்டேன், ராமன் சாமானியன் இல்லை என்று எனக்கு நன்றாக தெரியும், என்னுடைய இயற்கை அவனை வணங்க மறுக்கிறது. தன் பூர்வ பாபங்களினாலே ராமனுடைய திருவடியை அடைய முடியாமல் தவித்தான் ராவணன். பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். மார்கழி நோன்பு நோற்பதற்காக ஒரு சங்கேத ஸ்தலத்தை அடைந்து விட்டார்கள். இந்த இடத்தில்தான் நோன்பு நோற்கப் போகிறோம், இங்குதான் விக்கிரகத்தை வைக்கப் போகிறோம் என்று ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். அந்த இடம் வந்து விட்டதே என்கிறார்கள். வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிற்று. சுக்கிரன் எழுந்து விட்டார், வியாழன் உறங்கிற்று. புல்லும் சிலமினகான் போதரிக் கண்ணினாய். பறவைகள் சத்தம் போடுகின்றதே, அது விடித்தமைக்கு அடையாளமாயிற்றே என்கிறார்கள். புல்லும் சிலமினகான் 6வது பாசுரத்திலே புல்லும் சிலமினகான் 4 மணிக்கு எழுப்புகிறாள் ஒருத்தி. அப்பொழுது வரும் பறவைகளின் சத்தம் பேடைக்குள்ளிருந்து வரும் பறவைகளின் சத்தம், கிளம்புவதற்கு முன் குடும்பத்தினருடன் குழந்தைகளுடன் பேசுகிற பறவைகள். இப்பொழுது வருகிற பறவைகளின் சத்தம் ஆகாசத்தில் இரை தேடி பறக்கும் பறவைகள். போதரிக் கண்ணினாய். கண் அவ்வளவு அழகு, மலர்ந்திருக்கிற பூவை கூட ஜெயிக்கிற கண்ணழகு உடையவள். இன்னொரு அர்த்தம், மேய்ந்து கொண்டிருக்கிற மானின் கண்ணழகை கூட பறித்து விடுமாம் இவளுடைய கண்ணழகு. குள்ள குளிர குடைந்து நீராடாதே, சீக்கிரமாக குளிக்கப் போக வேண்டும், குளிக்காமல் இன்னும் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. விடியற்காலையில் யமுனை சில்லென்றிருக்கும், அந்த குளிரோடு குளித்தால்தான் மார்கழி மாதம் குளிக்கிறோம் என்கிற எண்ணமே வரும். பள்ளி கிடத்தியோ பாவாயினி நன்னாளால், இன்னும் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாயே.
கண்ணனை அடைவதற்கு இன்று அனுமதித்திருக்கிற நாள். இந்த நல்ல நாள் வாய்க்கும் பொழுது நாம் கண்ணனை சேவித்து வந்து விடலாம். கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். உன் கள்ளத்தனத்தை தவிர்த்துவிடு. ஆத்மா பகவானுடைய சொத்து, நம்முடையது என்று நினைத்தால் அது ஒரு கள்ளத்தனம். இன்னொன்று, பெருமாளை சேவிக்கும் பொழுது அடியார்களுடன் சேர்ந்து சேவிக்க வேண்டும். நான் தனியாக சேவிக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு கள்ளத்தனம். அந்த மாதிரி கண்ணனை உள்ளே தனியாக அனுபவிக்காதே, எங்களுடன் கலப்பாய் என்று இவர்கள் கூப்பிட, அந்த பெண்ணும் இந்த கோஷ்டியில் சேர எல்லாருமாக சேர்ந்து அடுத்த திருமாளிகையை அடைந்தார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.